ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். அதை வந்து எம்எஸ்எம்இனும் சொல்லலாம், உதயம் சொல்லலாம், உத்தியோகாதார் சொல்லலாம், என்ன பேரில் வேணால் சொல்லலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பண்ணணும். கொட்டேஷன்றது வேற, ப்ரொஜெக்ஷன்றது வேற. இவங்க எதுவுமே இல்லாமல் எடுத்தோன்னே நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு லோன் கொடுங்கன்னா எந்த பேங்க்குமே கொடுக்காது. ஆனா அது ஏன் நம்ம வந்து பதிவு பண்ணணும்னா அந்த பிசினஸ் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு பிசினஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சர்டிபிகேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கூட சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆண்டாள் ஆழ்வார்சாமி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ சொன்னது மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு. இதுக்கான மேண்டேட்டரி என்னென்ன பண்ணணும்? ஆக்சுவலா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி எங்க கம்பெனில மாசம் மாசம் ஆண்டர்பிரினர் மீட் வைப்போம். ஆண்டர்பிரினர் மீட் வைக்கும் போது நிறைய பேர் வந்து பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டில் வச்சு தான் பண்றேன், அதனால எனக்கு சர்டிஃபிகேட் வேண்டாம் அப்படின்வாங்க. அப்படி இல்லை. ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். பேசிக் மேண்டேட்ரி வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட். அதை வந்து எம்எஸ்எம்இனும் சொல்லலாம், உதயம் சொல்லலாம், உத்தியோகாதார் சொல்லலாம், என்ன பேரில் வேணால் சொல்லலாம். ஆனால் அது ஏன் நம்ம வந்து பதிவு பண்ணணும்னா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா நம்ம பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த பிஸ்னஸ்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் அது. அப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நம்ம அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது தேவைப்பட்டா கவர்மெண்ட்ல நம்ம வந்து ரேஷன் கார்டுலயோ ஓட்டர் ஐடியோ இப்படியெல்லாம் நம்ம வாங்குற மாதிரி பேசிக்கா என்ன கேட்பாங்க, எங்க போனாலும் பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது மாதிரி இந்த ஒரு பிசினஸ் பண்ணும்போது நீங்க ஒரு லோன் போறீங்க, சப்சிடி வேணும் அப்படின்னு சொன்னா இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது. அதனால எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உதயம் கம்பல்சரி. அதுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஆன்லைன்ல பண்ணிக்கலாம், பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இ சேவை மையத்தில் பண்ணி கொடுப்பாங்க, அங்கேயும் போய் பண்ணலாம். ப்ரைவேட்லேயும் நிறையா பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அதுக்குண்டான சார்ஜஸ் மினிமலாக வாங்குவாங்க. ஆக்சுவலாக உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஓகே மேம். என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்பாங்க? நம்மளுடைய ஆதார், பேன் கார்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம்னா அந்த வீட்டுடைய அக்ரிமெண்ட் காப்பி கேட்பாங்க. இந்த மூணையும் கொடுக்கணும். நம்ம ஆதார் கார்டு வச்சிருக்க ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வர்றப்போ 2-3 ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கொடுத்தோம்னா ரெஜிஸ்டர் ஆகிடும், இம்மீடியட்டாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அதே மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸோ ஒரு ஸ்டார்ட் அப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லோன் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல மேம், இதை போய் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து என்கிட்டே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்படி பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம், நீங்கள் சொல்கிற டிப்ஸு, ஸோ இதுதான் கரெக்டாக பண்ணால் இப்படி கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஆமாங்க. அதாவது ஒரு லோன் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பிஸ்னஸ் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பண்ணணும். பர்சனல் அக்கௌண்ட்டில் கொஞ்சம், பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் அப்படி பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயே உங்களுடைய வரவு செலவு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ்க்காக, இப்போ ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பேமெண்ட் போடணும். இப்போ நீங்க சேல் பண்றீங்க, அந்த பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு அவங்கள வந்து பேமெண்ட் பண்ண வைக்கணும். இது நம்பர் 1. இப்போ நீங்க நம்பர் 2 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ்க்காக உழைக்கிறாங்க இல்லையா, நீங்க ஒரு வேலைக்கு ஆளை வச்சிருப்பீங்க, அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல இருந்தா சேலரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி, உங்களோட சிபில் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் லோன் கொடுப்பாங்க. இவங்க எதுவுமே இல்லாம எடுத்தோன்னே நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு லோன் கொடுங்கன்னா எந்த பேங்க்குமே கொடுக்காது. ஏன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா. இப்போ எனக்கு திறமை இருக்குன்னு நான் சொல்றதை விட அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா, எனக்கு திறமை இருக்குன்றதை அவங்க நம்பணும் இல்லைங்களா. அந்த நம்பிக்கை தான் அந்த பேங்க் டிரான்சாக்ஷன்றது. ஓகே மேம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, நிறைய லோன் அவங்களாவே வந்து முன் வந்து தராங்க. முக்கியமாக பெண்களுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி தர லோன்ஸ்ல என்னென்ன இருக்குன்ட்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா உங்களுக்கு? முத்ரா லோன் தராங்க. ஆனால் அதுக்குமே வந்து அதுதான், நீங்கள் ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து அதுக்கு ப்ரொஜெக்ஷன்லாம் ஆடிட்டரை வச்சு போட்டு, எனக்கு வந்து இந்த லோன் கிடச்சதுன்னா நான் இவ்வளோ வருஷத்தில் இந்த லோனை கட்டி முடிப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ப்ரொஜெக்ஷன் போட்டு நம்ம ப்ராப்பராக கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு கொட்டேஷன் மாதிரி. கொட்டேஷன்றது வேற, ப்ரொஜெக்ஷன்றது வேற. கொட்டேஷன்றது இப்போ உங்ககிட்ட நான் ஒரு மெஷின் வாங்குறேன், அதுக்கு வந்து நான் வாங்குறதுக்கு பேர் வந்து கொட்டேஷன். உங்கள் மெஷினோட ரேட் எவ்வளோன்னு நான் வாங்குறதுக்கு பேர் வந்து கொட்டேஷன். ப்ரொஜெக்ஷன்றது ஃபர்ஸ்ட் இயர்ல நான் இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும். செகண்ட் இயர்ல இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுவேன், அதாவது இந்த பொருள் வித்து எனக்கு லாபம் இவ்வளோ வரும் அப்படின்றதுக்கு பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனும் இந்த கொட்டேஷன் எல்லாம் வாங்கி கொடுத்து ப்ராப்பராக பண்ணணும். அதே சமயத்தில் பேங்க் நம்மளை கேட்பாங்க, நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. முத்ரா லோன் அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதுல நம்மளுடைய பார்ட் என்ன அப்படின்றத கண்டிப்பா பார்ப்பாங்க. 100 ரூபாய் லோன் அப்படின்னா நீங்க ஒரு 25%, நீங்க 25 ரூபாய் நீங்க கட்ட தயாரா இருக்கணும். உங்க கையில அது வந்து கேஷா இருக்கணும். அந்த லோனை
அவைல் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன வச்சிருக்கோன்றது பேங்க் பார்க்கும். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல 100% நீங்க லோன் தரணும்னா எங்கேயுமே ப்ராசஸ் நடக்காதுங்க. ஓகே மேம். இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்க்கும்போது எல்லாருமே இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி ஒரு விஷயத்தையே நோக்கி போறாங்க. ஸோ இது எதனாலன்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இது ஒருவேளை இந்த மெடிசன், ஆயுர்வேதா இதுல தான் வந்து அதிக ஏர்ன் பண்ண முடியும் ஈஸியா அப்படின்றதுனால அதுக்கு போறாங்களா? இல்ல வேற ஏதாவது பர்ட்டிகுலர் ரீசன் இருக்கா? நல்ல கேள்வி. அதாவது ஆர்கானிக்ன்றது எந்த உரமுமே போடாமல் 5 வருஷம் அந்த நிலம் வந்து தரிசா வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பயிர் பண்றதுக்கு பேர் தான் ஆர்கானிக். அதான் ஆர்கானிக்ன்றது என்ன? உரமே நாங்க போடல. நேச்சுரா விளைஞ்சது அப்படின்றதுக்கு பேர் தான் ஆர்கானிக். கரெக்ட்டுங்களா? இது இயற்கையா வந்து வளருது. எல்லாருக்கான புரிதல். எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கணும். நம்பர் 1. அப்படி பார்த்தோம்னா, இந்த ஆர்கானிக் வந்து சப்போஸ் இப்ப என்ட்ட ஒரு 10 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஆர்கானிக் சர்டிபிகேட் வாங்கணும். அந்த மண் பரிசோதனை அனுப்பிச்சு, அந்த பரிசோதனையில அந்த மண்ணுல வந்து அந்த கெமிக்கல் எல்லாம் இல்ல. இவங்க மண் வந்து சுத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிபிகேட் குடுப்பாங்க. அப்ப என்கிட்ட 10 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா, இந்த 10 ஏக்கர் லேண்ட்ல என்ன விளையுதோ அது மட்டும் தான் ஆர்கானிக். இந்த 10 ஏக்கர் லேண்ட வச்சுட்டு நான் மற்றவங்கட்ட எல்லாம் பொருள் வாங்கி ஆர்கானிக்னு விக்க முடியாது. ஏன்னா ஆர்கானிக்கா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே வருஷம் வருஷம் வந்து நீங்க அனுப்பணும். இந்த மாதிரி இவ்வளவு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கணக்கு அனுப்பணும். 10 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கவங்க ஒரு 100 கிலோ ஒரு 100 கிலோ அரிசி தான் விக்க முடியும் அப்படின்னா, அந்த 100 கிலோ அரிசி தான் அங்க கணக்கு காட்ட முடியும். நீங்க வந்து ஒரு 5000 கிலோ அரிசி வித்துட்டு நான் எல்லாமே ஆர்கானிக்கா பண்ணுனேன்னு சொல்ல முடியாது. இந்த ஆர்கானிக்ன்ற வார்த்தையை சர்டிபிகேட் எடுக்காதவங்க சொல்லவே கூடாது. ஏன்னா அது வந்து சட்டப்படி குற்றம். எம்எஸ்எம்இ பத்தி பேசுனீங்க மேம். இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு அதையும் தெளிவா கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்ப எம்எஸ்எம்இ எடுத்தா மட்டும் பத்தாதுங்க. உணவு சார்ந்த தொழில் பண்றவங்க எஃப்எஸ்எஸ்ஐ எடுக்கணும். ஃபாசின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2 விதமா எடுக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நான் வந்து பண்றேன். இங்க நான் லோக்கல்ல தான் சேல் பண்ண போறேன். இந்தியாக்குள்ள மட்டும் தான் விக்க போறேன்னு. இன்னொன்னு வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். இந்த 2 விஷயத்துக்கும் தனித்தனி லைசென்ஸ் உண்டு. அந்த லைசென்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். அதாவது ஃபுட் பிசினஸ் பண்றவங்க. அப்படி இல்லன்னா எம்எஸ்எம்இ போதும். மற்ற எல்லா பிசினஸ்க்கும் எம்எஸ்எம்இ போதும். இது போக நீங்க சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி கம்பல்சரி. இப்பெல்லாம் என்ன பேங்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு தேங்காய் வியாபாரம் பண்றவங்கள கூட ஜிஎஸ்டி எடுக்க சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஜிபே வந்துச்சு இல்லைங்களா? முதல்ல எல்லாம் வந்து பணம் பரிவர்த்தனை இருந்தது. பணம் கொடுத்து வாங்குறது இருந்தது. இப்போ யாருமே அது பண்றது இல்ல. ஈவன் ஒரு டாக்ஸில போனா கூட ஜிஎஸ்டி ஜிபே பண்றோம். அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். சோ இந்த ஜிபே வந்து என்ன ஆகும்னா, ஒரு தேங்காய் கடைக்காரருக்கு ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் அவர் லாபம் எடுத்துக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ஆடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டாரு. அக்கௌண்டன்ஸ் இருக்க மாட்டாங்க. அவர் தேங்காய் வாங்குவாரு, விற்பாரு, காசை கொண்டு போய் வீட்டுல கொடுப்பாரு. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஜிஎஸ்டி எதனால ரொம்ப கம்பல்சரி கேக்குறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல இந்த ஜிபே பண்றதுனால உங்க பேங்க்குக்கு பணம் போகுது இல்லையா? அப்போ பேங்க் வந்து கேக்குது, இந்த பணம் எதுல இருந்து வந்தது? அப்போ நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி எடுத்தா ஜிஎஸ்டி நம்ம வந்து கட்டணும் அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படி இல்லைங்க. 20 லட்சம் வரைக்கும் நீங்க கட்ட வேண்டாம். உங்களுடைய டர்ன் ஓவர் 20 lakhs டச் பண்ற வரைக்கும் நீங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். நில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். உங்க ஆடிட்டர் கிட்டயோ இல்லனா இ-சேவை மையத்துல கூட பண்ணி தராங்க. சிம்பிளா சின்ன சின்ன ஒரு ஆபீஸ் போட்டுட்டு பண்ணி தராங்க. அதுக்கு மினிமலா ஒரு 250 இருந்து 500 பே பண்ணா போதும். அவங்க வந்து நில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு வருஷத்துல 20 லட்சத்துக்கு மேல பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பிசினஸ்ல 20 லட்சத்துக்கு மேல பணம் வருதுன்னா அப்போ நீங்க ஜிஎஸ்டி கட்டணும். நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்ல. ஜிஎஸ்டி நான் என் கையில இருந்து கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நம்ம கையில இருந்து நம்ம ஜிஎஸ்டி கட்டுறதே இல்ல. எண்ட் யூசர் யாரோ அவங்க தான் ஜிஎஸ்டி கட்ட போறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தீப்பெட்டி வாங்குனீங்கன்னா கூட அதுல இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். தீப்பெட்டிக்கு வந்து தீப்பெட்டி விலை இது, ஜிஎஸ்டி இதுன்னு பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் நம்ம பேமெண்ட் பண்ணி வாங்குறோம். தீப்பெட்டி மட்டும் இல்ல, நம்ம வாங்குற பேஸ்ட், பிரஷ், சோப்பு எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். அப்ப யார் பே பண்றா? எண்ட் யூசர். நம்ம என்ன எண்ட் யூசர்னா நீங்க யாரை மென்ஷன் பண்றீங்க? யார் அதை வாங்கி உபயோகப்படுத்துறாங்களோ அவங்க தானே எண்ட் யூசர். இப்போ நீங்க ஒரு பேஸ்ட் வாங்குறீங்கன்னா நீங்க தான் எண்ட் யூசர். நீங்க தான் இந்த பேஸ்ட் நான் வந்து நடுவுல இருக்கேன். இவங்க ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி எனக்கு சப்ளை பண்றாங்க. நான் ஹோல்சேலர். நான் வாங்கிட்டாம நான் தான் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறேன். இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்க. சோ அவங்க அதுக்கு ஏன் கட்டணும் அப்படின்ற ஒரு இது. அதுதான் உங்களுக்கு அதை நான் விளக்கமா சொல்றேன். இப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கும். ரா மெட்டீரியலுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கும். அதுக்கு வந்து HSN கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த HSN கோடு போட்டு இப்போ நாங்க ஆயுர்வேத துறையில் இருக்கனால நாங்க வந்து மூட்டையில வாங்கினா 5%ங்க. மூட்டையை பிரிச்சுட்டு பாட்டில் அடைச்சோம்னா 12%ங்க. இப்படி நமக்கு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? நீங்க ஒரு ரோஜா பூவே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூட்டையா வாங்குனீங்கன்னா 5% பே பண்ணா போதும் ஜிஎஸ்டி. இங்க 5% பண்ணிட்டேன்னா நான் இங்க பாட்டில் அடைக்கிறேன். பாட்டில் அடைக்கும்போது எனக்கு 12% ஆகுதா? நான் என்ன பண்றேன்? பாட்டில் அடைச்சு என்னுடைய செல்லருக்கு கொடுக்குறேன், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குறேன்.
டிஸ்ட்ரிபியூட்டர் நான் 12% கலெக்ட் பண்ணுவேன். இங்க 5% கட்டியிருக்கேன் இல்லையா? இது 2த்தையும் ஆடிட்டர் மேட்ச் பண்ணி இந்த 5% கழிச்சிருவாரு. அப்ப நான் கட்டப் போற ஜிஎஸ்டி எவ்வளோ? 7%. ஓகே. அதாவது நான் நான் வந்து செல் பண்றேன். என்கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க. ஸோ நீங்க வாங்குறதுலயே அதுலயே எனக்கு ஜிஎஸ்டி நீங்க தான் எனக்கு தரீங்க. ஸோ அதுலேருந்து கழிஞ்சு போகுது. அப்படி ஆமா, ஆமா, ஆமா. இப்ப நான் வந்து என்னுடைய எம்ஆர்பி வந்து ரூ. 300ன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு ரூ. 200 அவருக்கு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 200 தான் நான் ஜிஎஸ்டி கட்டப் போறேன். நான் ரூ. 200 அவருக்கு குடுத்துட்டேன். அவர் எண்ட் யூசர் கிட்ட ரூ. 300 வாங்குறாரு இல்லையா? அப்ப எண்ட் யூசர் தான் மிச்ச ஜிஎஸ்டி கட்டுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? இந்த ரூ. 200 கட்டின ஜிஎஸ்டிய இந்த ரூ. 300 விக்கிறாரு இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் ரூ. 100 இருக்கு இல்லையா? அத வந்து பேலன்ஸ் பண்ணுவாரு. மொத்தத்துல கட்ட போறது எண்ட் யூசர் தான். எந்த கம்பெனியுமே அவங்க கையில இருந்து ஜிஎஸ்டி போடுறது இல்ல. எம்ஆர்பியே ஜிஎஸ்டியோட இன்க்ளூட் பண்ணி தான் எம்ஆர்பி போடுவாங்க. சரிங்களா? இந்த புரிதல் இல்லாதனால புதுசா வர்றவங்க நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன், எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மூணுமே மேண்டேட்டரி ஒரு பிசினஸ் சப்போஸ் ஸ்டார்ட் இதெல்லாம் பண்றதுக்கு. பண்ணலன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் பண்ணலைன்னா நம்ம கவர்மெண்ட் ஏமாத்திட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியணும். என்ன ஆகுன்றது எனக்கு சொல்றதை விட நம்ம நியாயமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட்டை ஏமாத்துறோம்னு அர்த்தம். ஓகே. நம்ம கவர்மெண்ட்டை ஏமாத்த வேண்டான்றது என்னோட ஒரு இது. ஏன்னா எதுவுமே இப்ப நீங்க ஒரு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் நீங்க எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இது வந்து அப்ப அவங்க 5% அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கும்போது 5% கட்டுறேன். இவங்களுக்கு 12% போட்டு விக்கிறேன். அவங்க இன்னொரு 12% ஆட் பண்ணி விக்க போறாங்க. மொத்தத்துல அந்த எம்ஆர்பிக்கு ஒரு ஜிஎஸ்டி உண்டு. அந்த எம்ஆர்பி ஜிஎஸ்டி தான் நாங்க 3 பேர் பிரிச்சுக்கிறோம். பிரிச்சு கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறோம். எங்க லாபத்துல இருந்தெல்லாம் நாங்க கொடுக்கறது இல்ல. இங்க லாபம் எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ரூ. 10 பொருளை 10,000க்கும் விக்கலாம். ஒரு இன்டர்வியூ கூட வைரலா போச்சு. ஃபாரின்ல ஏதோ நான் வந்து பேப்பரை வச்சு பண்ணி கொடுக்குறேன், நான் இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறேன்லாம் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. எம்ஆர்பி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது. கவர்மெண்ட் வந்து எந்த பொருளுக்கும் எம்ஆர்பி இவ்வளோ தான் விற்கணும்னு நிர்ணயம் பண்ணவே இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி வந்து இப்போ நிறைய பாரம்பரிய அரிசிகள்லாம் வருது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரூ. 150 விற்கிறாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரூ. 300 சொல்றாரு, ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ரூ. 500 சொல்றாங்க. அது இடத்துக்கு ஏத்த இடத்துக்கு ஏத்த மாதிரி. அதனால எம்ஆர்பி இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு யாரும் நிர்ணயம் பண்ணல. நீங்க எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் ஒரு அந்த எம்ஆர்பி என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணி பண்ண போறீங்க. உங்களுடைய நேரத்தை செலவிட்டு அழகான பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.